ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஜூன் 30ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திர பயிற்சியானது ஏற்படுதுங்க. ஸோ இந்த ஒரு நட்சத்திர பயிற்சியின் மூலமாக 4 ராசிக்காரர்களுக்கு பண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசி இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பண கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ள முடியும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஜூன் 30ஆம் தேதி என்று நடக்க இருக்கக்கூடிய இந்த ராகு நட்சத்திர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பயிற்சி கிடையாது, மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பண விஷயங்கள் எப்படி இருக்குது, பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நடந்துக்கணும், அவர்களுக்கு விரைய செலவா இல்லை பார்த்திங்கன்னா சுப செலவா, வீண் விரயங்கள் ஏற்படுத்துமா, அதே போல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சேமிப்புகள் உண்டாகுமா அப்படிங்கிறது குறித்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக தான் நடக்குது. ஸோ இந்த பயிற்சியை வைத்து பார்க்கும் பொழுது அந்த 4 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவர்கள் எப்படி இருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தில் ராகு ஒரு நிழல் கிரகமாக கருதப்படுகின்ற இந்த ராகு மற்ற கிரகங்களைப் போல் நேர்கதியில் பயணிக்காமல் பின்னோக்கி வக்ரகதியில் பார்த்திங்கன்னா பயணிப்பார். மேலும் இந்த ராகு ஒரு ராசியில் பார்த்திங்கன்னா 18 மாதங்கள் வரை இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். 18 மாதங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார். அப்படி ராகுவினுடைய நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் அதனுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா காணப்படுங்க. அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னா ராகு கும்பராசியில் பயணித்து வருகின்றார். இந்த நிலையில் இந்த ராகு ஜூன் 30ஆம் தேதி என்று நட்சத்திரத்தை மாற்ற உள்ளார். அதுவும் இந்த நட்சத்திர பயிற்சியின் போது அவிட்டம் நட்சத்திரத்திற்குள் நுழைய இருப்பதனால இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ராகு 2027 ஏப்ரல் மாதம் வரை பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதன் பின்பு பார்த்திங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திரத்திற்குள் நுழைவார். ராகுவினுடைய இந்த நட்சத்திர பயிற்சியினுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே காணப்பட்டாலும் பார்த்திங்கன்னா 4 ராசிக்காரர்கள் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நிதி விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போது ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியினால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்கள் பல சிரமங்களை பார்த்திங்கன்னா சந்திப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். செலவுகள் திடீரென்று உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலை மற்றும் தொழிலில் பல தடைகளை சந்திக்க நேரிடுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும். இதனுடைய விளைவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைதிகள் பழுதாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனம் ஒரு வித குழப்பத்தோடே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு செயலை செய்தாலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் நிறைய இழப்பீடுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தாங்க இந்த ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சி ஏற்பட்டிருக்கு. இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து அடி மேலே அடியானது விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க. அப்போ அந்த தொழில் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தொழிலை ஆரம்பிச்சிடுறீங்க. ஆரம்பித்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா அந்த தொழில் முடங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு சின்னதாக ஏதாவது பார்த்திங்கன்னா தவறுதல் ஏற்பட்டுரும். அந்த தவறு செய்வதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையாளணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை கையாள முடியாமல் பார்த்திங்கன்னா சில கேஸ்லாம் உங்களுக்கு ஃபைல் ஆகிற மாதிரிலாம் ஏற்படும். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்படி இல்லையா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது குழப்பங்கள் ஏற்படும், இல்லைன்னா வீண் விரயங்கள் ஏற்படும்.
அப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழல் மூலமாக வந்து உண்டாகும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு பண தேவைகள் ஏற்படும். ஆனால் அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அதை கையாளணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் உங்களுக்கு இழப்புகள் தான் நேரிடும். பணத்தை வந்து இருக்குதா இல்லையோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கியாவது அந்த சூழலை வந்து செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆட்கள் இருந்தாலுமே கூட அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கு அடிமேல அடிகள் விழுந்து கொண்டே இருக்கும். நிறைய கடன் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் தான் நீங்கள் மாட்டி சிக்கிக்குவீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுப்பாங்க. மன நிம்மதிகள் குறையும். செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சுப செலவாக இருக்கலாம், வீண் விரைய செலவுகளாக இருக்கலாம், மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகி உடனே அவங்க பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சல்லை பண்ணிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியால் மிதுனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சவால்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பீர்கள். பெற்றோருடனான உறவில் விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம். பணத்தை சேமிக்க வைக்க முடியாமல் போகும். அதேபோல் வாழ்வில் சிரமங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அமைதியாக இருந்தால் மோசமான விளைவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பணமாக நினைக்காம அதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போல் வந்து செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் கடந்து வந்துமே நிறைய பணம் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டிருப்பீங்க. ஆனால் அந்த அடிபட்டாலுமே அந்த ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க. 4 காசை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த காசை எடுத்துகிட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீணாக வந்து பார்த்திங்கன்னா அதை செலவு செய்வீங்க. அப்படி செலவு செய்து வந்து பார்த்திங்கன்னா கடனுக்கு உள்ளாகிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைகள் வந்து ஏற்படும். இதன் மூலமாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா போராடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பணத்தெல்லாம் வந்து பறித்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமிப்புன்ற ஒரு இது இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பில் உங்களுடைய வாழ்க்கையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஸோ வாழ்வில் நிறைய சிரமங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய மனதை வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படுத்தி இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தீர்க்கமாக முடிவெடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்கள் பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அலுவலகத்தில் பேச்சிலும் நடத்தியிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. புதிதாக தொடங்கிய வேலையில் தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் உடன் வேலை செய்வோரால் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளது மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே காணப்படுதுங்க. இந்த காலத்தில் எந்த ஒரு முக்கியமான நிதி முடிவுகளையும் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். மற்றவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பண விஷயத்தில் நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து செய்து கொள்வது சிறந்தது. அது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம். தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எடுத்து ஆடம்பர பொருட்கள் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி வீணாக நீங்கள் பண்ணுறதுனால. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியால் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம்.
பதட்டங்களினுடைய காரணமாக தினசரி வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகளை கூட செய்ய முடியாமல் அவதிப்படலாம். சிலருக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அந்த ஒரு மனக்குழப்பத்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டிங் ஒர்க்கில் இருக்கீங்க, இப்போ வரவு செலவு கணக்குகள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேலி ஆகாது, ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்கப்பட்டதுனால அதை நீங்கள் போட்டு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் உங்களுடைய பற்று வரவு கணக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்துக்கணும். எந்த ஒரு பதற்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிலையில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் பதட்டப்படக்கூடாது. நல்ல ஒரு தெளிவோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகளை செய்யணும். உங்களுக்கு பதட்டங்கள் காரணமாக தான் தினசரி செயல்பாடுகளை கூட செய்ய முடியாமல் வந்து நீங்கள் நிறைய சிரமங்களை சந்தித்து வருவீர்கள். சிலருக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியங்கள் குறித்த கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். யாரிடமே வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக பேசுவதோடு அமைதியாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண இழப்புகளும் ஏற்படாது. மற்றவர்களினுடைய சவகாசங்களும் குறைந்துடும். அவங்க கூட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகணும், இங்கே போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீணான அந்த பண செலவுகளும் வந்து ஏற்படாது. ஸோ இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.